தேர்ட் டைம் மூன்றாம் கட்டம் அப்படின்றது எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த முறை காங்கிரஸ் அதிக அளவு தொகுதிகளை ஜெயிக்கும். இவங்க சொல்கிற மாதிரி அப்கி பார் 400 பார் 370 அப்படி மக்கள் மத்தியில் இன்னொரு பயமும் உருவாகிருக்கு. பல இடங்களில் அந்த அதிருப்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாஜகக்குள்ளேயும் இருக்குது. இப்போ ஷோபா கரந்த்லாஜே, ஸோ அவங்க மேலே அதிருப்தி, இந்த மாதிரி பாஜக. அப்புறம் உங்களுக்கு வந்து பிரகலாத் ஜோஷி யூனியன் மினிஸ்டர், அவர் மேலே வந்து கடுமையான அதிருப்தி. பதில் சொல்கிறார் இல்லையா அமித்ஷா வந்து நியூசிலாந்து பேட்டியில் சொல்கிறாரு, சவுத் இந்தியாவிலேயே 100 சீட்ஸ் நான் கேப்சர் பண்ண போகிறோம். நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னா எதுக்கு இவ்வளோ ஆட்டம் போடுறீங்க? எதுக்கு இவ்வளோ பிரச்சனை? மோடிஜி எப்படி இந்த மாதிரி ஒரு கடுமையான முடிவுகளை மோடிஜி எப்படி எடுக்கிறாரு? மோடியால் எப்படிலாம் பண்ண முடியுது? மோடி ஏன் இதை செய்கிறாருன்னு மோடியை பேசுகிறாரு. இப்போ அப்படிதான் வந்து இன்டர்வியூஸ்லாம். இப்போ நாங்கள் கான்ஸ்டியூஷனை மாற்றலை, நாங்கள் கான்ஸ்டியூஷனை மாற்ற மாட்டோம், நாங்கள் வந்து ரிசர்வேஷனை கையை வைக்க மாட்டோம் அப்படின்லாம் யார் பேசுகிறா? மோடி பேசுகிறாரு, ராஜ்நாத் சிங் பேசுகிறாரு, அமித்ஷா பேசுகிறாரு, ஊரில் இருக்கிற எல்லா பிஜேபி தலைவர்களும் அதை பேசுகிறாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் அந்த அஜெண்டாவை செட் பண்ணிடுறாங்க. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு ஷபீர் அகமத் அவர்கள். வணக்கம். நீங்கள் கர்நாடகா தேர்தல் காலத்தில் இருந்துட்டு வந்திருக்கீங்க. இந்த மூன்றாம் கட்ட தேர்தல் எதை மையப்படுத்தியதாக இருந்தது? களத்தில் ராகுல் காந்திக்கு அதிக ஆதரவு இருந்ததா அல்லது மோடிக்கு இருந்ததா? நீங்கள் எப்படி உணர்றீங்க? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருந்தே வந்து இந்த மோடி வேவ் அப்படின்றது எங்கேயுமே தென்படவில்லை. அது ஃபீல்ட்லேயே இல்லை. 2014 உங்களுக்கு ஒரு மோடி அலை அப்படின்றதுலாம் வந்து தமிழ்நாட்டு தவிர மீதி எல்லா மாநிலங்கள்லையும் அது வந்து பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்துச்சு. 2019 கூட ஒரு மோடி அலை அப்படின்றது இருந்துச்சு. தமிழ்நாட்டில் தான் வந்து மோடி எதிர்ப்பு அலை அப்படின்றது இருந்துச்சு. இப்போ இந்த மோடிக்கு ஆதரவான ஒரு மனநிலை அப்படின்றது கர்நாடகாவில் அசெம்பிளி எலெக்ஷன்லேயே இல்லாத ஒரு சூழல். இப்போ அதே மாதிரியான ஒரு நிலை அப்படின்றது ஓரளவுக்கு தொடர்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு பல இடங்களில் வந்து பாஜக கேண்டிடேட்ஸ் மீது அதிருப்தி, கடுமையான அதிருப்தி என்பது இருக்கிறது. அதனால தான் பாஜக வந்து ஒரு 100 சிட்டிங் எம்பிஸை வந்து ட்ராப் பண்ணிட்டு வெவ்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது இப்போ காங்கிரஸில் ஒரு ஒரு கேண்டிடேட் நின்றுருந்தாருன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த கேண்டிடேட்டை பிஜேபிக்குள்ளே சேர்த்துட்டு சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ யாருக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு சீட்டு அப்படின்ற அடிப்படையில் சர்வேலாம் எடுத்து பாஜக பல முயற்சிகளை செய்கிறது. ஆனால் இந்த முயற்சிகள் எல்லாம் வந்து பலன் அளிக்குமா அளிக்காதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. காரணம் என்னன்னா பாஜகவுடைய அந்த கேம்பெயின் இருக்குல்ல, அது பெரிய அளவுக்கு வந்து ஒரு மொமெண்டமை அவங்களுக்கு ஆதரவாக கிரியேட் பண்ணல அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு நரேந்திர மோடி ஏப்ரல் மார்ச்லேருந்தே அவர் வந்து அந்த பிரச்சாரத்தை துவங்கிட்டாரு. ஏதாவது ஒரு இடத்துல மோடியோடைய பிரச்சாரத்தில் இப்படி பேசியிருக்காரு, மோடியோடைய பிரச்சாரத்தில் இப்படி அவர் சொல்லிட்டாரு, எக்ஸப்ட் அந்த கம்யூனல் ஸ்பீச்சை தவிர மீதி ஏதாவது ஒரு இடங்கள்ல ஒரு பாசிட்டிவாக மோடி இதை ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, பாஜக மேனிஃபெஸ்டோவில் இதை ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, பாஜக மேனிஃபெஸ்டோவில் வந்து இந்த விஷயங்களை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் வந்து எங்கேயுமே உங்களால் கேட்க முடியல. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா அந்த 5 கேரண்டியை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பாருங்க. இந்த 5 கேரண்டி பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. அண்ட் ரெண்டாவது, காங்கிரஸ் வந்து பிஜேபியை ஃபைட் பண்ணுறாங்க கர்நாடகாவில். கடுமையான போட்டி. உங்களுக்கு பெங்களூர் இந்த மாதிரி அர்பன் பாக்கெட்ஸ்லாம் வந்து பாஜகவுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னும் போது அந்த இடங்கள்லாம் வந்து பாஜகவுடைய கேம்பெயின் தான் பெரிய அளவுக்கு பூதாகரமாக தெரிகிறது. பட் ரூரல் பாக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் டிகே சிவகுமார், இன்னொரு பக்கம் சீதாராமையா, 100க்கும் மேற்பட்ட ரேலிஸை வந்து சீதாராமையா அங்கங்கே போய் இது பண்ணுறாரு. பல இடங்களில் அந்த அதிருப்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாஜகக்குள்ளேயும் இருக்குது, மக்கள் மத்தியில் கிடையாது. இப்போ ஷோபா கரந்த்லாஜே அவங்க வந்து அவங்க ஏற்கனவே போட்டியிட்ட சீட்ல இருந்து அவங்க வந்து வேற ஒரு சீட்டுக்கு வந்து அவங்கள மாற்றியிருக்காங்க. கோ பேக் ஷோபான்னு அங்கே இருக்கக்கூடிய அவங்க போட்டியிட்ட சீட்ல வந்து ஏற்கனவே போட்டியிட்ட சீட்ல வந்து மக்கள் பாஜகக்குள்ளேயே ஒரு தமிழர்கள் மீது குற்றச்சாட்டு வச்ச
அந்த நபர். ஆமாமா, அந்த நபர் தான். தமிழ்நாட்டுல இருந்து தீவிரவாதிகள்லாம் வச்சு குண்டு வச்சுட்டாங்க அப்படின்னு பேசினாங்க இல்லையா, அவங்க தான். ஸோ அவங்க மேல அதிருப்தி இந்த மாதிரி பாஜக. அப்புறம் உங்களுக்கு வந்து பிரகலாத் ஜோஷி யூனியன் மினிஸ்டர், அவர் மேல வந்து கடுமையான அதிருப்தி. அதனால தான் உங்களுக்கு அந்த ஹூப்ளி பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நேஹா ஹிராமத்னு ஒரு பொண்ணு வந்து மர்டர் பண்ணிட்டாரு. அந்த ஃபயாஸ் அப்படின்ற ஒரு பையன் வந்து மர்டர் பண்ணிட்டாரு. இப்போ அதை லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹூப்ளி பகுதியில் முதல் முறையாக லவ் ஜிஹாதை முன்னிறுத்தி இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த லிங்காயத் கம்யூனிட்டி மத்தியிலேயே வந்து ஒரு அதிருப்தி என்பது இருக்கிறது. லிங்காயத் லீடர்ஸை வந்து ஓரங்கட்ட முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பிஎல் சந்தோஷ் தான் வந்து கர்நாடகாவுக்கு அவருடைய ஹோம் ஸ்டேட், அவர் பாஜகவுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி. ஆனால் அவருடைய தலையீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக இந்த தேர்தலில் அவரையே ஓரங்கட்டாங்க தலைமை. ஏன்னா இவர் போனார்னா தேர்தலில் வந்து நமக்கு பெரும் தோல்வி ஏற்படுகிறது. அசம்பிளியில் பார்த்த அந்த விஷயம், அசம்பிளியில் பார்த்தது. அதுக்கப்புறம் தெலுங்கானா, அதுக்கப்புறம் வந்து மற்ற பகுதிகளில் சவுத்துக்கு அவர் தான் இன்சார்ஜாக இருந்தார். நான் வந்து பல அஜெண்டா பண்ணுறேன், பல இதை பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் வந்து இவர் ப்ராமிஸ் பண்ணது எதுவுமே நடக்கலை, எதுவுமே எடுபடல அப்படின்னோடனே அவரையும் வந்து முற்றிலுமாக ஓரங்கட்டி விட்டார்கள் அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய நிலைமை. நீங்கள் அண்ணாமலையெல்லாம் வந்து இந்நேரம் பிஎல் சந்தோஷ் கையில் வந்து அந்த பொறுப்பு இருந்திருந்தா அண்ணாமலை வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சோடனே கர்நாடகா முழுவதும் போய் டூர் பண்ணி போய் பிரச்சாரம் பண்ணுவார். அண்ணாமலை ஒரே ஒரு தொகுதி தான், ஒரு 2 தொகுதிகளில் அவர் பிரச்சாரம் பண்ணார், ஒரு சில இடங்களில் பிரச்சாரம் பண்ணார், அவ்வளோதான். அதோட கையெடுத்து கும்பிட்டாங்க, நீங்கள் இந்த பக்கமே வராதிங்க அப்படின்ற அளவுக்கு தான் வந்து அங்கே நிலைமை இருக்கிறது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வேறு விதமாகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் வேறு விதமாகவும் வாக்களிப்பார்கள் அப்படின்றது ஒரு பேட்டர்ன். இப்போ அந்த பேட்டர்னை உடைக்க முடியுமா, அந்த பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய கேள்வி. இப்போ அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுறதுக்கான சில காரணிகள் இருக்கும் இல்லையா, அந்த முக்கியமான காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் நம்புறது என்னன்னா அந்த 5 கேரண்டிஸ். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுக்கு இலவச பேருந்து, பெண்களுக்கு மாதம் வந்து இவ்வளவு தொகை அப்படின்றத நாங்கள் கொடுக்குறோம், உரிமை தொகைன்றது கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கரண்ட் பில்லு, 0 கரண்ட் பில்லு, இந்த மாதிரியான ஒரு 5 கேரண்டி கொடுத்துருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அப்போ பெண்கள் எப்படி வாக்களிக்க போகிறாங்க அப்படின்றது உங்களால் வந்து கணிக்க முடியல. அதெல்லாம் தான் வந்து இங்கே ஒரு 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 சின்ன என்ன சொல்கிறது, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. பல பேருக்கு அதை கேஜ் பண்ண முடியல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, இன்னொரு ரவுண்டு எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன் வந்து காங்கிரஸுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஈதினா போன்ற பத்திரிகையுடைய சர்வே, அவங்க எடுத்த சர்வேஸ், அவங்க எடுத்த கணிப்புலலாம் அது தெரிகிறது அப்படின்றாங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். அந்த ஒரு டைம் 28ல 26 கவர் பண்ணியிருந்தாங்க இல்லையா பிஜேபி. அப்போ இல்லை போன தடவை 28 சீட்ஸில் 25 சீட்ஸ் பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க. இந்த முறை அந்த ஸ்ட்ரைக் ரேட் வராது அப்படின்றாங்க. அது உறுதியாக எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த முறை காங்கிரஸ் அதிக அளவு தொகுதிகளை ஜெயிக்கும். ஒரு சர்வே சொல்றக்கூடிய இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13லேருந்து 18 சீட்ஸ் வரைக்கும் ஜெயிப்பாங்கன்றாங்க. ஒரு அபவ் 15 சீட்ஸ் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஒரு 15 தொகுதிகள் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஒரு 15 தொகுதிகள் உங்களுக்கு கர்நாடகா போன்ற மாநிலத்தில் போகுது அப்படின்னா அது பாஜகவுக்கு மிகப்பெரிய இழப்பு. அப்போ இது வந்து பாஜகவுக்கு கொஞ்சம் ஒரு விதமான ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. ஏன்னா கர்நாடகா ஒரு மிக முக்கியமான மாநிலம். அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கானாவும் போயிட்டு வந்தேன். தெலுங்கானாவிலையும் வந்து உங்களுக்கு போன தடவை 4 சீட் ஜெயிச்சாங்க. இந்த தடவை ஒரு 5லேருந்து 6 சீட் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை என்பது இருக்கிறது. பட் அங்கேயும் வந்து காங்கிரஸ் கட்சி கடுமையான அளவு ரூரல் ஏரியாஸில் போட்டி கொடுக்குறாங்க. இந்த அர்பன் பாக்கெட்ஸில் இந்த ராம் மந்திர் இந்த மாதிரி விஷயங்களை வைத்து இவங்க மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய பிரச்சாரம் எடுபடுகிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் ரூரல் ஏரியாஸில் இன்னும் வந்து பிஜேபி வீக்காக தான் இருக்குது. ஸோ அந்த ரூரல் ஏரியாஸில் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து பெனிட்ரேட் பண்ணி காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு வாக்குகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ப்ளஸ் அந்த தெலுங்கானாவில் அந்த கேரண்டிஸ் இருக்குல்ல, அதை இவங்க சரியாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்களா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. கொஞ்சம் அந்த மக்கள் மத்தியில் இவங்க கேரண்டி சொன்னாங்க, ஒன்றும் வரல. நியூலி எலெக்டட் கவர்மெண்ட் அது ஒரு 5-6 மாதம் ஆகும். எப்படியும் ஒரு கேரண்டி இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். அப்போ இந்த எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே ஒரு 3-4 மாதத்துலேயே இந்த தேர்தல் வருது அப்படின்னும் போது அதை சரியாக கொண்டு போய் அவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த நேரம் அதெல்லாம் இல்லாததுனால அந்த இது அவங்க சொன்னாங்க வரல அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அதிருப்தி என்பது எல்லா இடத்துலையும் இருக்கிறது.
பட் அங்கேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாஜக மீதான அந்த அதிருப்தி அப்படின்றது வந்து களத்துல பல இடங்கள்ல நம்மளால பட் பார்க்க லிட்டரலி முடியுது. கர்நாடகா மாதிரி தான் தெலுங்கானா பேஸ் வைஸ், ஆமா. அதாவது உங்களுக்கு இந்துத்துவா. இல்ல உங்களுக்கு அந்த நார்தர்ன் தெலுங்கானா ரீஜன் இந்த பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கு, ஒரு ஹோல்டு இருக்கு. சோஷியலி அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்றதும் வந்து பெரிய அளவுக்கு வந்து பாஜகவுக்கு கை கொடுக்குது. இப்போ செகந்திராபாத் போன்ற பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்க இவரு கிஷன் ரெட்டி தான் போன முறை ஜெயிச்சிருக்காரு. இந்த முறையும் அவர் தான் நிக்கிறாரு. அப்போ அவரு அவரு அவருக்கான அந்த வாக்குகள் அப்படின்றதெல்லாம் வந்து பாஜக உருவாகி இருக்கு. அதே மாரி உங்களுக்கு ஆதிலாபாத், நிசாமாபாத் போன்ற பகுதிகள்லாம் வந்து பாஜக அவங்களுக்கான ஒரு வோட் பேஸ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதுதான் அவங்க வந்து இந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல எதிர்பார்த்தாங்க. ஏன்னா, அங்க ந ம க இதுல ஹைதராபாத்ல நடந்த அந்த கார்ப்பரேஷன் தேர்தல்ல பாஜகவுக்கு கூடுதல் இடங்கள் கிடைச்ச உடனே, அடுத்தது சட்டமன்ற தேர்தல்ல தான் நம்ம வந்து ஸ்கோர் பண்ண போறோம் அப்டின்னாங்க. அங்க தான் வந்து பி.எல். சந்தோஷ் பல வேலைகள பண்ணாரு. பி.எல். சந்தோஷ் செய்த சில காரணங்களால, சில அரசியல் நகர்வுகளால அவங்களுக்கு அந்த பின்னடைவு அப்டின்றது ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ காங்கிரஸுக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுமா அப்டின்னு எதிர்பார்த்தாங்க எல்லாரும். கிரியேட் ஆயிருச்சு. அந்த ஒரு வேவ் ரேவந்த் ரெட்டிக்கு ஒரு பெரிய வேவ் கிரியேட் ஆகி, அதுக்கப்புறம் அதுல அவங்க ஆட்சிய புடிச்சு, இப்போ ரேவந்த் ரெட்டிக்கு போன முறை அசெம்பிளி எலெக்ஷன்ல இருந்த அதே மொமெண்டம் இருக்கா அப்டின்னா, இந்த தேர்தல்ல அந்த மொமெண்டம் வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ காங்கிரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய பிரச்சாரங்கள வேகப்படுத்தணும் அப்டின்றது இருக்கு. பல இடங்கள்ல வந்து கொஞ்சம் மொக்கையான கேண்டிடேட்ஸ் வந்து காங்கிரஸ் போட்டிருக்காங்க. இது பாஜகவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்டின்ற மாரிலாம் ஒரு 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 பேச்சு அப்டின்றது இல்ல களத்துல நம்ம அது இருக்கிறது. பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ரேவந்த் ரெட்டி வந்து அவர் ஏற்கனவே ஏபிவிபில இருந்திருக்காரு அப்படின்ற இல்ல, குற்றச்சாட்டு இல்ல. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் மக்களுக்கு தெரியுது. அதெல்லாம் மக்கள் வெளிப்படையாவே பேசுறாங்க. ஆமாங்க, அவரு அவரு வந்து ஒரு நாள் சொல்றாரு, நரேந்திர மோடி எனக்கு வந்து படா பாய், என்னுடைய பெரிய அண்ணா மாதிரி. அவருடைய ஆசீர்வாதமும் எனக்கு தேவ. எனக்கு வந்து ராகுல் காந்தியும் அண்ணா. எப்படி ராகுல் காந்தியும், நரேந்திர மோடியும் உங்களுக்கு அண்ணாவாக இருக்க முடியும்? யாராவது ஒருத்தர் தான் அண்ணாவாக இருக்க முடியும். இவங்க 2 பேரும் எப்படி அண்ணாவாக இருக்க முடியும்? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. பட் என்னன்னா, அந்த காங்கிரஸ் மீதான அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது மக்கள் மத்தியில இன்னும் இருக்கு. உங்களுக்கு அதாவது தெலுங்கானாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாநில கட்சி வெர்சஸ் தேசிய கட்சி அப்படின்றது தான் போட்டியாக இருந்தது. இப்ப பிஆர்எஸ் உடைய ஸ்டாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டவுன்ல போயிருச்சு. பிஆர்எஸ் உடைய நிலைமை வந்து தெலுங்கானால எப்படி இருக்குன்னா, அதிமுகவுடைய நிலைமை மாரி. அதிமுக என்டிஏ கூட்டணியில இருந்தாங்க. என்டிஏ கூட்டணியில இருந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து சரிவு தான் அவர்கள் சந்தித்தார்கள். அதுக்கப்புறம் வெளிய வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னும்போது மக்கள் நம்ப தயாராக இல்ல. கிட்டத்தட்ட பிஆர்எஸ் கேசிஆர் உடைய நிலைமையும் அதான். அவர் பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்லாம் பேசினா கூட மக்கள் மத்தியில அந்த இல்ல நம்பிக்கை ஒரு என்பது வருடத்திற்கு முன்பாக தெலுங்கானா பிஆர்எஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதான் அதான் பிஆர்எஸ் வந்து தோற்கடிப்பதற்கு ஆளே இல்ல அப்படின்னு இருந்துச்சு. அந்த இடத்த தான் வந்து பிஜேபி ட்ரை பண்ணாங்க. நாம அந்த இடத்த புடிச்சிடலாம் வந்துடலான்னு. காங்கிரஸுக்கு ஆல்ரெடி பேஸ் இருக்கு. நீங்க ஆந்திர பிரதேஷ்ல காங்கிரஸ் ஆட்சியில இருந்த ஒரு மாநிலம். அந்த பேஸ் இருக்கு. அங்க காங்கிரஸ் எந்த வேலையும் பார்க்கல அப்படின்றது தான் வந்து உண்மை. ஒரு லீடர் ரேவந்த் ரெட்டி மாதிரி ஒரு ஆள் வந்து உங்களுக்கு கிடைச்ச உடனே அந்த புஷ்ஷ வச்சு அவங்க கொஞ்சம் முன்னாடி நவுந்த உடனே எல்லாமே வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா மாறிடுச்சு. அந்த களம் அப்படின்றது முற்றிலுமாக காங்கிரஸ்க்கு ஆதரவாக மாறிவிட்டது. அப்போ அது அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் வந்து பிஆர்எஸ் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. பிஆர்எஸ் வந்து இன்னைக்கு கூட பிஆர்எஸ் எப்படி ஏடிஎம்கேவை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, அதே மாதிரி பிஆர்எஸ்ஸையும் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. வேணும்னா உங்களுக்கு இந்த தேர்தல்ல பிஆர்எஸ்க்கு வந்து கொஞ்சம் டவுன் ஆகலாம். வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் செய்கின்ற தவறுகள் எல்லாம் வந்து பிஆர்எஸ்க்கு தான் வந்து ஆதரவான ஒரு மனநிலையை உருவாக்கும். அப்போ பிஆர்எஸ் நோக்கி போவாங்க. என்ன ஒண்ணு உங்களுக்கு பிஆர்எஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் காங்கிரஸ்ல வந்துட்டாங்க, பிஜேபியில இருக்கிறவங்க எல்லாம் காங்கிரஸ்ல வந்துட்டாங்க. இந்த மாதிரி இங்க இருந்து அங்கிருந்து மாறி மாறி போய் யார் எந்த கட்சியில இருக்காங்க அப்படின்றதே நீங்க வந்து கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா தெரியும். இல்லன்னா கொஞ்சம் நீங்க அத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. யார் எந்த கட்சியில இருக்காங்க. நேத்து ஒருத்தர் பிஆர்எஸ்ல இருப்பாரு, இன்னைக்கு திடீர்னு காங்கிரஸ்ல இருப்பாரு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா என்னன்னா, உங்களுக்கு வந்து ஆ தெலுங்கானாவ பொறுத்தவரைக்கும் பிஜேபி நெனைக்கிற அளவுக்கு சீட்ஸ் அவங்க எடுப்பாங்களா? அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா காங்கிரஸ்க்கு தான் வந்து கூடுதலான சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 2வது உங்களுக்கு வந்து ஒரு 3 கார்னர் கன்டெஸ்ட் மும்முனை போட்டி.
ஒரு பக்கம் பிஆர்எஸ் ஓட்டை பிரிச்சாங்கன்னா, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஓட்டை பிரிச்சாங்கன்னா, அது யாருக்கு போகுது? பிஜேபிக்கு அது பலனளிக்குமா? அல்லது காங்கிரஸ்க்கு அது பலனளிக்குமா? யார் எவ்வளவு ஓட்டுகளை பிரிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து அங்க இருக்கக்கூடிய தேர்தல். இப்போ ஆந்திரால எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆந்திரால உங்களுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலும், நாடாளுமன்ற தேர்தலும் சேர்ந்து நடக்கிறது. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடுமையான போட்டி இருக்கிறது. உங்களுக்கு டிடிபி, ஒய்எஸ்ஆர்சிபி பிளஸ் டிடிபி, ஜனசேனா, இவங்க யாரு பிஜேபி அலைன்ஸ்ல நிக்கிறாங்க. பிஜேபி வந்து அங்க பேஸே கிடையாது. பிஜேபியுடைய ஒட்டுமொத்த இதே வந்து டிடிபியும் ஜனசேனா இந்த 2 கட்சிகள் மீது தான் வந்து சவாரி செய்கின்ற ஒரு நிலைமை. அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இவங்க போய் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கிற பாலிடிக்ஸ்ல இவங்க சும்மா போய் பிரச்சாரம் வேணா பேருக்கு பண்ணிட்டு வருவாங்களே தவிர, பெரிய அளவுக்கு போய் ஒரு அஜெண்டாவோ ஒரு ஒரு பெரிய விஷயத்தையோ வந்து பிஜேபியோ இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த மாநிலத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும், யார் அதிக இடங்களை பிடிச்சாலும், நம்மளால அவங்ககிட்ட பேசி ஆதரவை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் தான் அந்த மாநிலம் என்பது தற்போது பெரிய அளவுக்கு பிஜேபி கவனம் செலுத்தாத ஒரு மாநிலமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். ஓவரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ட் டைம் 3ஆம் கட்டம் அப்படின்றது எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க பிஜேபியுடைய பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சவுத்தில் பெரிய அளவுக்கு பாஜக வந்து சீட்ஸை வந்து எடுக்க போகுது. சவுத் இந்தியாவில் பாஜக வந்து முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பாஜக உள்ளே போயிருக்கு. சீட்ஸை வந்து அவங்க எடுக்கிறாங்க. லீடர்ஸ் அங்கங்கே நிற்கிறாங்க. பாஜக இப்போ கேரளாவில் கடுமையான போட்டியை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் கடுமையான ஒரு அரசியல் சூழலை உருவாக்கியிருக்காங்க. தெலுங்கானாவில் வந்து ஒரு டஃப் கொடுக்குறாங்க. ஆந்திராவில் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் தான் அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹைதராபாத் தொகுதியில் 7 அசெம்பிளி செக்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த 7 அசெம்பிளி செக்மெண்ட்ஸில் ஒரே ஒரு சீட்டில் மட்டும்தான் வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ராஜா சிங் அந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கான ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடிய ராஜா சிங் எம்எல்ஏ அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐஎம்ஐஎம் தான் வந்து செல்வாக்கான பகுதி. மைனாரிட்டிஸ் வந்து 65% இருக்காங்க. அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். இப்போ அந்த பகுதியில் அசாதுதீன் ஒவைசிக்கு எதிராக பாஜக இதுக்கு முன்னாடி வந்து களமிறங்கின கேண்டிடேட்ஸ்லாம் யாருன்னே தெரியாது. முதல் முறையாக பாஜகவுடைய கேண்டிடேட் மாதவி லதா இவங்க தானே பாஜகவுடைய கேண்டிடேட்டு. பயங்கரமா பிரச்சாரம் பண்றாங்க. இது மசூதியை எடுத்து அம்பு விட்டோம். ஆமாம், அந்த அம்பு விடுறது, அதுக்கப்புறம் அந்த காத்தாடியை வந்து இது பண்ணி இப்படின்றது, இந்த மாதிரி பல கிம்மிக்ஸ்லாம் காட்டிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க பண்றதெல்லாம் வந்து மக்களுடைய கவனத்தை ஈர்த்து இருக்கிறது. சோஷியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு அதை பார்க்குறாங்க. 2வது வந்து தேசிய ஊடகங்கள்லாம் அவங்கள குறித்து ப்ரமோஷன் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக ஹிந்தி ஊடகங்களில் பெரிய அளவுக்கு அந்த ப்ரொமோஷன் அப்படின்றது இருக்குது. அப்போ எல்லா மாநிலத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி அதை ஒரு அடையாளமாக இவங்க காட்டி ஒரு இம்ப்ரெஷனை வட இந்தியாவில் கிரியேட் பண்ணுறாங்க. பாருங்கள், தமிழ்நாட்டில்னா அண்ணாமலை வந்து பயங்கரமான டஃப் கொடுக்குறாரு. கோயம்புத்தூரில் வந்து அவர் போட்டிடுறாரு. கோயம்புத்தூரில் அதிமுக திமுகவை திணறடிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஹிந்தி மீடியா இதில் வச்சு அவங்க வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. கேரளாவில் சுரேஷ் கோபி, சுரேந்திரன் இவங்கெல்லாம் வந்து ராகுல் காந்திக்கு எதிராகவே போட்டிடுறாங்க. ராகுல் காந்தி ஓடி போய் அங்கே எலெக்ஷனை சந்திக்கிறாரு. ஆனால் அங்கேயும் டஃப் கொடுக்கறதுக்கு பிஜேபி வந்து களமிறக்கியிருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இப்போ ஹைதராபாத்தில் ஒவைசிக்கு எதிராக பாஜக ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டிருக்காங்க, மாதவி லதா. அந்த அம்மாவுக்கு வீடியோலாம் போட்டிங்கன்னா ஒரு எல்லாமே 1 மில்லியன் 2 மில்லியன் 10 மில்லியன் போகுது. அப்போ அந்த அம்மா வந்து பயங்கரமாக மக்கள்லாம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, இது பேன் இண்டியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு பாஜக செய்கின்ற முயற்சிகள். இப்போ அந்த முயற்சிகளின் மூலமாக அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாஜக சவுத் இந்தியாவிலேயே அவங்க வந்து பல இடங்களில் டஃப் கொடுத்து ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, அப்போ வட இந்தியாவிலையும் அவங்க தான் வரப்போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை அவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. பல இடங்களில் பாஜகவுக்கு சிக்கலாக இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கே தெரியுது. நீங்கள் அப்கி பார் 400 பார்ன்னு பேசினாங்க, டேபிளில் தட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ ஏன் அந்த கோஷம் வந்து வெளியே வர மாட்டேங்குது? அந்த கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்கிறார் இல்லையா? அமித்ஷா வந்து நியூஸ் 18 பேட்டியில் சொல்கிறாரு, சவுத் இந்தியாவிலேயே 100 சீட்ஸ் நாங்கள் கேப்சர் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் சொல்கிறேன் நான். சவுத் இந்தியாவில் நாங்கள் சீட்ஸை கேப்சர் பண்ண போகிறோம் அப்படின்றது பிஜேபி ஏன் சொல்ல வேண்டும்?
அப்போ அது சொல்வதற்கான காரணம் என்ன? சவுத் இந்தியாலே நாங்க பண்ண போறோம் அப்படின்னா நார்த் இந்தியால நாங்க கம்ஃபர்டபுளா இருக்கோம், நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்ற அந்த பிம்பத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதை உருவாக்குவதன் மூலமாக மற்ற இடங்கள்ல வந்து பாருங்க, அவங்க சவுத் இந்தியாலே அவங்களுக்கு தான் சீட்ஸ் வரப்போகுது, நார்த் இந்தியால அவங்க தான் வரப்போறாங்க அப்படின்னு கண்ணை மூடிட்டு எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்ற மாதிரி ஒரு 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 இமேஜை கிரியேட் பண்ணாங்க. இப்போ பிஜேபியோடைய கேம்பெயின் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2014 2019 ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தின் குறித்துலாம் அவங்க பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேவ் வந்து இருந்துச்சு. இந்த வாட்டி ஏதாச்சும் அந்த மாதிரி இருக்கா? ஒரு சென்ட்ரல் தீம் இருக்கும்ல, நாங்கள் 2014 ஊழலை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு பேசுறாங்க. இப்போ ஊழலை பத்தி யாருமே பேசல. ஊழலை பற்றி ஏன் பேசல அப்படின்னா, ஊழல் செய்த அத்தனை பேரும் வந்து பாஜகல இருக்காங்க. யாருமே வந்து இன்னைக்கு காங்கிரஸ்ல ஊழல் செய்த அத்தனை பேரும் அஜித் பவாரா இருக்கட்டும், அல்லது அசோக் சவானா இருக்கட்டும், அல்லது நாராயண் ராணேயா இருக்கட்டும், அல்லது ஏகப்பட்ட பேர் எல்லாருமே வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை நீங்க அரெஸ்ட் பண்ணி நீங்க இந்த தேர்தலை சந்திக்கிறீங்க. ஒரு 8,000 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு 8,000 12,000 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்க இந்த தேர்தலை சந்திக்கிறீங்க. ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லை, மோடிக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சின்ன முணுமுணுப்பு, ஒரு பேச்சு அப்படின்றது மக்கள் மத்தியில் இருக்கு. நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்னா எதுக்கு இவ்வளோ ஆட்டம் போடுறீங்க? நீங்க எதுக்கு இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு? நீங்க ஜெயிக்க போறீங்க, உறுதியா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அப்படின்னா தங்கத்தை எடுத்துட்டு போய் முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க. முஸ்லிம்கள்லாம் வந்து வந்தேரிகள், முஸ்லிம்கள்லாம் வந்தாங்கன்னா மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவங்க தாலியை வந்து அவங்க பிடுங்கிடுவாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தீங்க நீங்க? இந்தியா வல்லரசு ஆயிருச்சு, G20 நாடுகள்ல இருந்து எல்லா தலைவர்களும் வந்து இந்தியாவுக்கு வந்து மோடியை வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு பார்க்கறாங்க. மோடி வந்து இந்தியாவுக்கே, உலகத்துக்கே ஒரு விஸ்வ குருவா மாறிட்டாரு. விகாஸ் நடந்துருச்சு, நாம வந்து அடுத்தது நம்ம வந்து விக்சித் பாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்லாம் பேசக்கூடியவர்கள் கடைசியில ஓட்டு வாங்கணும் அப்படின்னா இந்து முஸ்லீம் தானே பேசுறாங்க. இப்ப இந்த இந்து முஸ்லீம் கூட வந்து பல பேர் வந்து அதை பாஜகவை ஆதரிக்கக்கூடியவர்கள், பாஜகவை, அதாவது மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு அந்த உணர்வுல இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த இந்து முஸ்லீம் அப்படின்ற அந்த பிரச்சாரங்கள்லாம் வாங்க. பட் பொதுவா இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் வந்து எப்போ பாரு இதையே பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு மோசமாக ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு அப்படின்னும் போது மக்கள் அதை பார்க்குறாங்கல்ல. ஏன்னா எவ்வளோ நாள் தான் நீங்க இதே இந்து முஸ்லீம்னு பேசிட்டு இருக்கீங்க? இப்போ காங்கிரஸுடைய கேம்பெயின் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இதுல ஊடகங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கு? மோடியினுடைய பிரச்சாரத்துல அதை எதிர்த்து ஏதாவது பேசுறாங்களா? மோடி பொய் பேசிட்டு இருக்காரு, ஃபேக்ட் செக் பண்ணி சொல்றது, இல்ல வந்து ரொம்ப அபத்தமா பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மோடியே பேசக்கூடாது அப்படின்றத சொல்றது இருக்கு இல்லையா? அது எந்த அளவுக்கு ஊடகங்கள் செய்துட்டு இருக்காங்க, இல்லை நார்மலைஸ் ஆயிடுச்சா இது அப்படின்னு? அதாவது ஊடகங்களும் எனக்கு தெரிஞ்சு பெருவாரியான ஊடகங்கள், அதாவது தேசிய ஊடகங்கள்னு சொல்லக்கூடிய ஆங்கில ஊடகங்கள், இந்திய ஊடகங்கள்லாம் இவர் இப்படி பேசினது அவங்களுக்கும் வந்து உள்ளுக்குள்ள என்னடா ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அவங்க அதை வந்து ஃபேக்ட் செக்லாம் பண்ண முடியாது. ஒரு சில பேர் வந்து ஃபேக்ட் செக் பண்றோம் அப்படின்லாம் பண்ணல, பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசியிருக்காரு, ஆனால் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல இப்படி இல்லை அப்படின்னு பொத்தம்பதுவா சும்மா அப்படி போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. இதே ஒரு காங்கிரஸ் தலைவர் பேசியிருந்தாங்கன்னா 3 நாளைக்கு உட்காந்து டிபேட் பண்ணி அக்கு வேற ஆணி வேற, ராகுல் காந்தி பேசியிருந்தாங்கன்னா 3 நாளைக்கு அக்கு வேற ஆணி வேற டிபேட் பண்ணி ராகுல் காந்தி வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய அரசியலை செய்கிறாரு அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா இங்க மோடி பேசினாருன்னா, இப்போ மோடியோடைய இன்டர்வியூஸ்லாம் நீங்க பாத்தீங்க, தமிழ்லயும் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, இங்க ஹிந்திலையும் அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே கண்ணீர் விடுறாரு, எமோஷனல் ஆகுறாரு. அப்படியே வந்து அவரை பத்தி அவரே வந்து 3வது நபரை போல பேசுறாரு. மோடிஜி எப்படி இந்த மாதிரி ஒரு கடுமையான முடிவுகளை மோடிஜி எப்படி எடுக்கிறாரு, மோடியால எப்படிலாம் பண்ண முடியுது, மோடி ஏன் இதை செய்கிறாருன்னு மோடியை பேசுறாரு. இப்போ அப்படிதான் வந்து இன்டர்வியூஸ்லாம் இருக்கு. அதுக்கு நீங்க வந்து சும்மா கூப்பிட்டு 3 பேரை உட்கார வச்சு அவங்க வந்து சொல்ற கேள்வியை கேட்கறாங்க, அதை இன்டர்வியூ பண்றாங்கன்னு வச்சுங்க. ஃபாலோ அப் கொஸ்டின் ஒன்றும் கிடையாது. அப்புறம் எல்லா விஷயங்கள்லையும் வந்து தன்னை மையப்படுத்தி, தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வு, அதுக்கப்புறம் வந்து மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள்லாம் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறி இருக்கிறது. அதை காங்கிரஸ் கட்சியெல்லாம் பேசுறாங்க.
காங்கிரஸ் கட்சி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ஊடகங்கள் காமிக்கிறது இல்ல. ஊடகங்கள் மோடி பேசுற விஷயங்களை காமிக்கிறாங்க. அதுலயும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில ஊடகங்களுக்கு அவர் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நன்மதிப்போட அவங்க வந்து செயல்படுறாங்க. இன்னும் ஒரு சில ஊடகங்கள்லாம் வந்து ரொம்ப கடுமையா கோவமாவும் இருக்காங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள்லாம் நடக்கல அப்படின்னு ஒரு சில பெரிய பெரிய ஊடக நிறுவனங்களும் வந்து கொஞ்சம் கோச்சிக்கிட்டு அவங்களும் வந்து அடம் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணீங்கன்னா எங்களுக்கும் பண்ணுங்க. அந்த மாதிரி ஏதோ ஓடிட்டு இருக்கு. இப்போ ஜீ நியூஸினுடைய CEO அதான் ஜீ நியூஸோட சிஇஓ வந்து அவரும் சுபாஷ் சந்திராவும் வந்து வெளிப்படையாக இந்த மாதிரி ராவணன் வீழ்ந்தது அகங்காரத்தினால அப்படி இப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் ட்வீட் பண்ணி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு முணுமுணுப்பு அப்படின்றது உருவாகி இருக்கிறது. அப்போ மோடி இவ்வளவு நாள் மேனேஜ் பண்ணி கட்டி வச்ச அந்த கோட்டைகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது வருகிறது. சிம்டம் இருக்கு, இண்டிகேஷன். இவங்க இந்த மாதிரிலாம் வந்த உடனே டக்குன்னு போய் பேசிடுவாங்க, டக்குன்னு போய் அவருக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு அவங்க ஆட்கள் இருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னதான் வந்து களத்துல அதிருப்தி இருந்தாலும் அதை அறுவடை செய்கின்ற இடத்துல எதிர்க்கட்சிகள் இருக்கின்றனவா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்ப தேசிய அளவுல எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேம்பெயின் டீம் கிடைக்கல இந்த எலெக்ஷன். பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு இடத்துல அவங்களே அதை பத்தி பேசுறாங்களா அப்படின்னா இல்ல. காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோ தான் பேசுறாங்க. காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் வலுவாகவும் இன்னும் கொஞ்சம் வேகமாகவும் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா ஒரு வாய்ப்பு அப்படின்றது காங்கிரஸ்க்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு. மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குங்க. 10 வருஷம் மக்கள் பார்த்துட்டாங்க. இவங்க சொல்ற மாதிரி அப்கி பார் 400 பார் 370 அப்படின்னு மக்கள் மத்தியில் இன்னொரு பயமும் உருவாகி இருக்கு. காங்கிரஸ் கட்சியுடைய அந்த பிரச்சாரம் இருக்கு பாருங்க. நீங்க வேணா அந்த பிரச்சாரத்தை வந்து டிவி காமிக்காம இருக்கலாம், ஊடகங்கள் அதை போடாம இருக்கலாம், ஊடகங்கள் அதை விவாதிக்காம இருக்கலாம். பட் மக்கள் மத்தியில் அது ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது ஏதோ ஒரு வகையில். இன்னைக்கு சமூக வலைதளங்களை வச்சு எப்படி பாஜக வந்து தன்னை வந்து தங்களுடைய கேம்பெயின் மெசேஜிங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ அந்த வித்தையை காங்கிரஸும் கற்றுக்கொண்டது. மற்ற எதிர்க்கட்சிகளும் அந்த வித்தையை வந்து 10 வருஷத்துல அவங்களாலையும் வந்து ஒரு ஃபேக் ப்ரொபகண்டா இல்ல, ஒரு ப்ரொபகண்டாவை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது. நீங்க ஃபேக்கா ப்ரொபகண்டா பண்ணாதீங்க. ஒரு ப்ரொபகண்டாவை ஒரு கேம்பெயின் மெட்டீரியலை நீங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை எல்லாம் வந்து அவர்களும் செய்திருக்கிறார்கள். அதுலதான் வந்து உங்களுக்கு பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா கான்ஸ்டிடியூஷனை மாத்திடுவாங்க, இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படும், மாற்றி எழுதப்படும் அப்படின்ற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது பல இடங்கள்ல வந்து பாஜகவை கொஞ்சம் டென்ஷன் பண்ணியிருக்கு. அதுதான் வந்து மோடி இந்த கேம்பெயினை ஒட்டுமொத்தமாக இந்து முஸ்லிம் அப்படின்னு மாற்றக்கூடிய அந்த இடத்துக்கு கேம்பெயின் மோடியை தள்ளுனது அந்த 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 விஷயம்தான் காரணம். ஏனென்றால் உங்களுக்கு அந்த கேம்பெயின் அப்படின்றது பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை, அந்த அரசியல் சாசன சட்டத்தை நாங்கள் மாற்றி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிஜேபி தலைவர்கள்லாம் பேசிட்டாங்க. அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பு உருவாயிருச்சு. சிறுபான்மையினர் மத்தியில், எஸ்சி எஸ்டி மக்கள் மத்தியில், ஓபிசிஸ் மத்தியில் இவங்க வந்தாங்கன்னா அடுத்தது இவங்களுடைய இலக்கு என்பது கான்ஸ்டியூஷனை மாத்துறது, நமக்கான உரிமைகள் எல்லாம் பறிச்சிருவாங்க அப்படின்ற அந்த பயம் அப்படின்றது உருவாயிருச்சு. எல்லா பிரச்சாரத்திலையும் கான்ஸ்டியூஷன் புக் எடுத்துட்டு பிரச்சாரம் பண்றதும் ஒரு இல்ல, அதுதான் இப்ப அந்த அஜெண்டாவை ராகுல் காந்தி செட் பண்றாரு. இவங்க வந்தாங்கன்னா கான்ஸ்டியூஷனை மாத்துவாங்க அப்படின்னு. இப்போ மோடி அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி தேர்தலில் நடந்ததில்லை. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா போற போக்கில் இவர் தான் வந்து ஒரு பெரிய ஏதாவது ஒரு பொய்யை ஏதாவது ஒரு இதை வந்து அடிச்சு தூக்கிட்டு போவாரு. மற்றவங்க எல்லாரும் இதை ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ நாங்க கான்ஸ்டியூஷனை மாத்தல, நாங்க கான்ஸ்டியூஷனை மாற்ற மாட்டோம், நாங்க வந்து ரிசர்வேஷனை கைய வைக்க மாட்டோம் அப்படின்லாம் யார் பேசுறா? மோடி பேசுறாரு, ராஜ்நாத் சிங் பேசுறாரு, அமித்ஷா பேசுறாரு, ஊர்ல இருக்கிற எல்லா பிஜேபி தலைவர்களும் அதை பேசுறாங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் அந்த அஜெண்டாவை செட் பண்ணி இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இந்த பிஜேபியுடைய யூடியூப் பக்கங்கள் இதெல்லாம் போய் பாருங்க. அந்த அவங்களுடைய கேம்பெயின் வீடியோஸ்லாம் பாருங்க. வியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்காது.
2014 2019 மோடி ஒரு பிரச்சாரம் பண்றாருன்னா பல லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்து அதை பார்ப்பாங்க. இப்போ யாரும் பார்க்கல. ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கே தெரியுது, அவங்களுடைய கோர் ஓட்டர்ஸ், அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸே வந்து வெளியே வந்து ஓட் பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கு 2 காரணம். ஒன்று என்னன்னா வெயிலின் தாக்கம். 2வது இவங்க தானே மறுபடியும் வரப்போறாங்க. நம்ம என்னத்துக்கு போய் ஓட் பண்ணாலும் பண்ணலனாலும் இவங்க தான் வரப்போறாங்கன்ற மாதிரி ஒரு உணர்வு அப்படின்றது அவங்களுக்குள்ளேயும் இருக்கு. அப்போ இதெல்லாம் பொதுவா இருக்கா அந்த இல்ல, உணர்வு? அந்த உணர்வு நம்ம தான் வரப்போறோம், என்ன எதிர்க்கட்சிகள் கண்ணு கெட்டின தூரம் இருக்கு, எதிர்க்கட்சிகள் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கு. இப்போ அதெல்லாம் தான் பிஜேபிக்கு ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 5% ஓட்டு கம்மியா இருக்கு. செகண்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6% ஏதோ கம்மியா இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிஜேபிக்கு வர வேண்டிய வாக்குகள் வரல அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க ஒன்னொன்னு பூத்துல எவ்வளவு ஓட்டு நமக்கான ஓட்டு, எவ்வளவு ஓட்டு எதிர்க்கட்சிகளுக்கான ஓட்டு அப்படின்றதெல்லாம் வந்து பிஜேபிக்கு அந்த கணக்கு நல்லா தெரியும். இப்போ நமக்கான வாக்குகள் நமக்கு வரவில்லை அப்படின்னும் போது அதை வரவேற்பதற்காக என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தான் வந்து இவங்க இப்போ இந்து முஸ்லீம்னு பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு தெரியாது. நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.